இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மனிதத்தையும் புனிதத்தையும் புறக்கணிக்காதே. அன்புமிகு இறை மக்களே, பல நேரங்களில் மனிதத்தையும் புனிதத்தையும் நாம் பிரிக்கின்றோம். கடவுள் விண்ணரசு மோட்சம் என்பதை நமக்கு கொடுக்கிறார் என்றால் இந்த மனிதத்தையும் புனிதத்தையும் இணைத்துதான் எப்பொழுதும் அவற்றை பரிசாக வழங்குகின்றார். புனிதத்தை மட்டும் என்னுடைய வாழ்நாளில் நான் பின்பற்றினால் போதாது, மனிதத்தையும் பின்பற்றினால்தான் கடவுள் கொடுக்கின்ற அந்த மோட்சத்திற்கு, விண்ணரசுக்கு நாம் செல்ல முடியும் என்பதை தயவு செய்து உங்களுடைய ஆழ் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். எனவே இன்றைய வாசகங்கள் அனைத்தும் பொது காலத்தின் 14ஆம் வாரம் மனிதத்தையும் புனிதத்தையும் இணைத்து பயணிக்கின்ற ஒரு வாரமாக நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 5 என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது ஆண்டவருடைய ஆவி. ஆண்டவருடைய ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்பொழுது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தராக இஸ்ராயேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். கடவுளுடைய ஒரு உண்மையான நற்குணம் எதை என்று பாருங்கள். நாம் கடவுளுக்கு எதிராக எழுந்தாலும் கடவுள் நம் மீது எப்பொழுதும் அன்பு செலுத்துகிறார். நம்மை மீட்க, நமக்கு விடுதலை கொடுக்க, பாவத்திலிருந்து மன்னிக்க அவரே முன்வந்து நமக்கு ஆசீர் கூறுகிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாகவும் அவற்றுடைய வெளிப்பாடாக திருப்பாடல், ஆண்டவரே எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஏறெடுத்து பார்க்கின்ற கண்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய 2ஆம் வாசகம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்து முள் போல் என்னை வரித்துக் கொண்டிருக்கிறது. இருமாப்பு என்பது இறை உருவையும் மனித உருவையும் பிரிக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அவற்றை தகர்த்தெறிய வேண்டும் என்பதை பவுலடியார் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக இன்றைய நற்செய்தியை நாம் மையப்பொருளாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, இயேசு தமது சொந்த ஊருக்கு செல்கின்றார். ஒருபுறம் இயேசுடைய உண்மை மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் அல்லது மனித நேயத்தையும் இறைத்தன்மையும் மக்கள் பார்த்து வியக்கிறார்கள். உண்மையை அழகாக எடுத்துரைக்கிறார்கள். என்ன உண்மை? இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? இவர் ஒரு சாதாரண தச்சர் அல்லது ஒரு சாதாரண பாமர தாய் மரியாளுடைய மகன் அல்லவா? ஏனென்றால் இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் மிகவும் வியக்கத்தக்கது. ஞானம் என்பது மனித ஞானம் கிடையாது, மாறாக இறை ஞானம். இறை ஞானம் படைத்தவர்களால் மட்டுமே சரியானவற்றை, உண்மையானவற்றை செய்ய முடியும், பேச முடியும். மற்றவர்களால் அப்படி செய்ய முடியாது. எனவே இப்படிப்பட்ட இறை ஞானம் இவருக்கு எங்கிருந்து வந்தது? இயேசுனுடைய கைகளை நீட்டி ஜெபிக்கும் பொழுது, இயேசுனுடைய கைகளை நீட்டி குணப்படுத்தும் பொழுது அது குணமாகிறது, சுகம் பெறுகிறார்கள். எனவே அவருடைய இந்த கைக்கு எங்கிருந்து வந்தது இந்த வல்லமை? எங்கிருந்து வந்தது என்றால் அது இயேசுவிடமிருந்து தான் வந்தது. எங்கிருந்து வந்தது என்றால் இந்த வல்லமை அது தந்தையாம் கடவுளிடமிருந்து தான் வந்தது. எப்படி வந்தது என்றால், எப்பொழுதும் கடவுளுடைய திருவுளத்திற்கு இயேசு வாழ்ந்ததினாலே, எப்பொழுதும் பாவத்தை தவிர்த்து தூய்மையான வாழ்க்கை இயேசு வாழ்ந்ததினாலே அந்த வல்லமையை ஆண்டவர் நிறைவாக பெற்றிருந்தார். இவற்றையெல்லாம் ஒரு கடவுளுக்குரிய அந்த உன்னதமான நிலையை மக்கள் பார்த்து வியப்படைகிறார்கள். வியப்படைவதோடு அவர்கள் நின்று விடுகிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையான இறைமகன், கடவுளுடைய மகன் என்பதை இந்த 2 செயல்களும் வெளிப்படுத்துகிறது. என்னே அவருடைய ஞானம், இரண்டாவது என்னே அவருடைய வல்லமை. ஞானத்தையும் வல்லமையையும் படைத்தவர் தான் இறைவன். எனவே அவர் இறைமகன் என்பது இவர்களுக்கு தெளிவாக புரிகிறது. இருப்பினும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஏனென்றால் அவர் தச்சருடைய மகன்தான, மரியாவின் மகன்தான. இன்னைக்கு நிறைய நம்முடைய பிரிவினை சகோதரர்கள் இந்த ஞானத்தையும் இந்த வல்லமையும் இறைத்தன்மையையும்
இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். பெற்றெடுத்த தாயை மகனாக ஏற்றுக்கொள்கிறார்கள், 10 மாதம் சுமந்த கருவை மறுக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீ அன்னை மரியாளை நிராகரித்து விட்டு பிற சபைக்கு செல்லும் பொழுது, என் தாயையே நான் நிராகரித்து விட்டு பிற சபைக்கு செல்கிறேன் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புமிகு இறை மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மனிதத்தையும் இறைத்தன்மையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள். ஏனென்றால் அவருடைய பின்புலத்தை பார்க்கிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவர் எவ்வளவுதான் நம்மோடு அன்போடு பழகினாலும், பாசத்தோடு இருந்தாலும், மனித நேயத்தோடு பணிகளை செய்தாலும், மேற்பட்ட நிலைக்கு உயர்ந்து வந்தாலும் அவனுடைய பின்புலத்தை, அந்த தாழ்வான பின்புலத்தை பார்த்து பார்த்து தொடர்ந்து அவர்களை நசுக்கி கொண்டு, அவர்களை இழிவுபடுத்தி கொண்டு, அவர்களை அவமானப்படுத்தி கொண்டு மனித நேயத்தை மிதிப்பதன் வழியாக நிச்சயம் இறைநேயத்தை நாம் அடைய முடியாது. ஜாதியின் பெயரை சொல்வதன் பெயராலும், மதத்தின் பெயராலும், மனித நேயத்தை சீர்குலைப்பதன் பெயராலும் ஒருவன் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கிறான், எந்த குலத்தை சார்ந்தவன், எந்த மதத்தை சார்ந்தவன், எந்த இனத்தை சார்ந்தவன், எப்படிப்பட்ட குடும்ப சூழலிலிருந்து வந்தவன் என்பதை குறித்து ஒருவரிடம் நாம் பழகுகிறோம் என்றால், ஒருவரிடம் நாம் பண்பாக இருக்கிறோம் என்றால் அது நிச்சயம் உண்மையான உறவாக இருக்காது. இவற்றையெல்லாம் பாகுபாடுகளை களைந்து சகோதரத்துவ உறவுடன் அனைவரையும் நேசிப்போம், அனைவரையும் ஏற்றுக்கொள்வோம். அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். அனைவருடைய முகத்திலும் கடவுளுடைய முகமானது அங்கே அழகாக தெரிகிறது என்பதை உணர்ந்து இயேசுவை போல யாரையும் புறக்கணிக்காமல் அனைவரையும் அன்பு செய்கின்ற நல்ல இதயம் நமக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் வேறுபாடுகளின் வழியாக யாரையும் புறக்கணிக்காமல் எல்லோரும் இறைவன் படைத்த படைப்பு, எல்லோரிலும் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து மனிதத்தையும் புனிதத்தையும் பாதுகாப்போமாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.